வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னும் ஒரு பதிவு நம்ம அழகு குறிப்புக்காக மட்டும் இல்லைங்க, பிரபஞ்ச சக்தியை ஈர்ப்பதற்காகவும். முகம் பொலிவாக எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் சக்தியாக நமக்கு மாறி விடுவோம். அதாவது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய பேர் கற்றுக்குறாங்க பாருங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறோம், அது ஒரு லா, சரிங்களா? ஆனால் முகம் பொலிவாக இருந்தாலே நமக்கு அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். சொல்லுவாங்க இல்லைங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு எல்லாமே அகம்னா எதுங்க? ரெண்டு விஷயம் அகம். ஒன்று உடம்புக்குள்ளே இருக்கிறது அகம், இன்னொன்று நம்ம மனசு அகம், சரிங்களா? அப்போ உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட் ஆஃப் த பாடிஸ் நல்லா இருக்குனாலே முகத்தில் தெளிவாக இருக்கும். அக்குபஞ்சர் தியரியில் பார்த்தீங்கன்னா கண், சரிங்களா, மூக்கு, காது எல்லாமே உடல் உள் உறுப்புகள் கூட சம்மந்தப்பட்டது. அப்போ உள் உறுப்புகள், உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றத நமக்கு முகத்தில் தெரியும். இப்போ சிலருக்கு சொல்லுவாங்க, நாக்கில் புண்ணு வந்துக்கிட்டே இருக்குங்க, உதட்டில் புண்ணு வந்துக்கிட்டே இருக்குன்னா வயிறு சரியில்லைன்னு அர்த்தம், சரிங்களா? வயிற்றில் புண்ணு தான் இங்கே புண்ணு வரும். அப்போ வயிறு சரியாச்சுன்னா இங்கே சரியாகும். இது முகம் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அகம்னா மனசு சந்தோஷமாக நிம்மதியாக ஜாலியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முகம் எப்படிங்க இருக்கும்? நல்ல பொலிவாக சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக இருக்குமா? இது அகம். அப்போ உடல் உள் உறுப்புகளுக்கும் நம்ம மனசுக்கும் சம்மந்தப்பட்டது தான் முகம். இன்னொன்று, இந்த முகம் அழகாக உடல் உள் உறுப்புகளும் மனசும் தெளிவடைய ஆரம்பிக்கும், வயசு வருஷம் நடக்கும். இப்போ முகத்தில் தான் எல்லா அட்ராக்ஷனும் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்புட் எல்லாமே முகத்தில் தாங்க இருக்குது. கழுத்துக்கு மேலே தான் இன்புட்டு, கண் பார்க்குறது இன்புட்டு, காது கேட்குறதுக்கான இன்புட்டு, சுவாசம் கெடுக்கிறதுக்கான இன்புட்டு, வாய் சாப்பிட்றதுக்கான இன்புட்டு, ஸ்கின்னு இதுவும் இன்புட்டு தான். இப்போ சிலருக்கு கண்ணுக்கு கீழே ரொம்ப டார்க் கருவளையம் இருக்கும், சிலருக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், சிலருக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிலருக்கு இந்த இடத்துல ரொம்ப கருப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் என்னென்னா உள் உறுப்புகளோ இல்லை மனசுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஒன்று மனசு ப்ராப்ளத்தையோ இல்லை உள் உறுப்புகளை சரி பண்ணால் இது சரியாகும். இதை சரி பண்ணாலும் மனசோ உள் உறுப்புகள் எங்கே ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும். அதற்காக தான் இந்த பதிவு ரொம்ப முக்கியமானது. கவனிங்க, எல்லாருமே பாருங்கள். நீங்கள் பால் ஏடு இருக்குது பார்த்தீங்களா, பால் காய்ச்சும் போது மேலே ஏடு வரும் பாருங்கள். அந்த ஏடை எடுத்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க, கழுத்துலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கழுத்து இவ்வளோ தூரத்துக்கு அப்ளை பண்ணிக்கோங்க, கையில் கூட முடிஞ்சால் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழித்து போய் நீங்கள் குளிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஃபேஸ் நல்லா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன செல்ஸ் இருக்குது பாருங்கள், செல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நடுவில் கேப்பில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் சேர்ந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் சிலருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாருக்குமே அதே மாதிரி ஒர்க் ஆகுமான கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு ஸ்கின் டைப் இருக்குது. ஸோ இது ஒரு சில கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னுக்கு இது நல்லா ஒர்க் ஆகும், சரிங்களா? அடுத்தது இன்னொன்று, ஆரஞ்சு பழம் இருக்குது பார்த்தீங்களா, ஆரஞ்சு பழம் நல்ல நாட்டு ஆரஞ்சாக வாங்கிக்கோங்க. நாட்டு ஆரஞ்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, லைட்டாக பச்சை அங்கங்கே சைடில் இருக்கும். அதே மாதிரி ஒரே ஷேப்பில் இருக்காது, கொஞ்சம் அப்படி நசுங்கின இருக்கும். இப்படி ஒரு பழம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வர ஹைப்ரிட் பழம் பார்த்தீங்கன்னா அதே ஷேப் ஃபுல்லாக ஆரஞ்சுக்குள்ள ஒரே மாதிரி அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இன்னும் அச்சில் வாத்தி எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஆரஞ்சு பழம் அது ஒரிஜினல் கிடையாது, ஹைப்ரிட்டு. இது ஒரிஜினல் ஆரஞ்சு பழம் வாங்கிக்கிட்டு ஆரஞ்சு பழத்தை நீங்கள் சாப்பிட்ருங்க. சப்போஸ் அதில் ஜூஸ் புழிய முடிஞ்சால் ஜூஸ் புழிஞ்சிட்டு அந்த ஜூஸை எடுத்து கூட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நம்ம முகம்ங்கிறது அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்க் ப்ளக் மாதிரி. பைக்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்க் ப்ளக் இருக்குது பாருங்கள். அந்த பார்க் ப்ளக்கில் சின்ன டஸ்ட்டு இருந்தால் கூட பைக் உடனே ஸ்டார்ட் ஆகாது. பெட்ரோல் மைலேஜ் ரொம்ப எடுத்துக்கும், பெட்ரோல் ரொம்ப நிறைய செலவாகும். இப்போ நம்ம முகங்கிறது இந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை ஈர்ப்பதற்கான ஒரு ப்ளக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஈர்க்கும் சக்தி இருக்கும். ஸோ ஆரஞ்சு பழம் ஜூஸை எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி இந்த மாதிரி சின்ன இடத்துலாம் அப்படியே நல்லா அப்ளை பண்ணி காது மடல், அப்புறம் கழுத்து பின்னாடி, கழுத்து இங்கே முன்னாடி, முன் கழுத்துலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நல்ல ஒரு குளிர்ந்த நீர், அதுக்குன்னு குளிர்ந்த நீர் ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ் வாட்டர் அந்த மாதிரிலாம் வேணாங்க. சாதாரணமாக இயற்கையாக இருக்கக்கூடிய குளிர்ந்த நீர் இருக்குது பாருங்கள், அந்த தண்ணியில் அப்படியே லைட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது சோப்பு போடுறதோ வேறு ஏதாவது ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன், அந்த க்ரீம் யூஸ் பண்ணுறேன், ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன், அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இதை நல்லா பண்ணிவிடுங்க. சில வேலைக்கு போயிட்டு வருவாங்க, சில அடிக்கடி வெளியில் போயிட்டு வருவாங்க. இந்த மாதிரி வெளியில் போயிட்டு வந்த பிறகு அன்றைக்கி என்ன பண்ணுங்கள், நிறைய சின்ன டஸ்ட் உள்ளுக்குள்ளே படிஞ்சிருக்கும். ஆலிவ் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, ஆலிவ் ஆயில் இல்லை பாதாம் ஆயில், ஒரிஜினல் பாதாம் ஆயில் வாங்கிக்கோங்க, இல்லை ஒரிஜினல் ஆலிவ் ஆயில் வாங்கிக்கோங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்கலங்க, ஆலிவ் ஆயில் ஒரிஜினல்னு தெரியல அப்படின்னா பரவாயில்ல, வீட்டில் நல்லெண்ணெய் இருக்குல்லங்க, அது கூட எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில் பெஸ்ட்டு, பாதாம் ஆயில் பெஸ்ட்டு. சப்போஸ் அது இல்லைன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சமாக லைட்டாக சுட வச்சுக்கோங்க, அதாவது ஆவிலாம் வரக்கூடாது, லைட்டாக வாம சுட வச்சுக்கிட்டு காட்டன் இருக்குது பாருங்கள், அந்த காட்டனில் தொட்டு அப்படியே சாஃப்டான காட்டனாக இருக்கணும். அது தொட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு காட்டன் வச்சு மெதுவாக தொடச்சிடுங்க.
நீங்கள் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்த பிறகும் நீங்கள் இந்த ஆயில் வச்சுட்டு மெதுவாக தொடச்சி எடுத்திங்கன்னா, ஆயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தொடச்சி எடுக்கும்போது ஸ்கின்னுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் கூட வெளியில் வரும். நம்ம நார்மலாக சோப்பு போட்டு ஃபேஸ் வாஷ் போட்டு இதெல்லாம் பண்ணிட்ட பிறகும் இது வரும். சரிங்களா? அப்படியே மெதுவாக எடுங்க. மெதுவாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா லைட் வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சோப்பு போடக்கூடாது. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நைட்டு இதை செய்யுங்க. உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வெளியில் வந்து ஃபேஸ் நல்லா க்ளோவாக ஆரம்பிக்கும். நமக்கு முகம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஒன்று அகம்னா உள்ளுக்குள்ள உடல் உறுப்புகள், இன்னொன்று மனசு. இப்போ இதெல்லாம் சரியாக உள்ளுக்குள்ளே சரியாக ஆரம்பிக்கும். இதாங்க இதோட சூட்சமே. சரி, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் செய்கிறாங்க. இதை தவிர வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்மக்கிட்ட மூலிகை பொடி, பல மூலிகைகள், கிட்டத்தட்ட 21 வகையான மூலிகைகள் சேர்ந்தது. இந்த பொடி என்ன பண்ணுங்க, கொஞ்சமாக கையில் கூட எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கோங்க, எவர் சில்வர் பவுலில் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக போட்டுட்டு பன்னீர் இருக்குது பாருங்கள், இந்த பன்னீர் ரோஸ் வாட்டர் அதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை நல்லா குழச்சிக்கோங்க. கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆன பிறகு அதை எடுத்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, அதாவது பன்னீரும் இந்த மூலிகை பொடி சேர்த்து குழச்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை எடுத்து அதை ஃபேஸில் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். லைட்டாக ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இது காது மாடல், உள்ளுக்குள்ளே இந்த சைடு கழுத்துலாம் அப்ளை பண்ணுங்கள். இது அப்ளை பண்ணும்போது இதுலேயும் என்ன தெரியுங்களா, பல மூலிகைகள் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்கலும் எடுத்துடும். அதே மாதிரி முகத்துக்கு ஆக்கர சக்தி அதிகம் கொடுக்கும். பொலிவு பெரும் மட்டும் கிடையாதுங்க, இது வந்து ஈர்க்கும் சக்தி அதிகரிக்கும். நம்ம எதையெல்லாம் நம்ம கேட்டு வாங்கணும்னு நினைக்கிறோமோ, எனக்கு பொருளாதாரம் வேணும்னு நினச்சா முகமே ஈர்க்க ஆரம்பிக்கும். ஒரு என்ன சொல்லலாம், தெய்வீக கலைன்னு சொல்லலாமா, அவ்வளோ நல்ல ஷைனிங்காக சூப்பராக இருக்கும், தெய்வீக கலையோடு இருக்கும். அடுத்தது, சிலருக்கு ஒரிஜினல் தேன் கிடைக்கும். மரத்தேன், கொம்பு தேன்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், ஒரிஜினல் தேன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரிஜினல் தேன் கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும் அந்த தேன் என்ன பண்ணுங்கள், காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிங்க. இந்த நல்லா கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி எந்த விஷயம் செய்யும்போதும் சோப்பு போட்டோ ஃபேஸ் வாஷ் போட்டோ ஃபேஸை வாஷ் பண்ணக்கூடாது. இது கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது, இது பெண்களே உங்களுக்காக ஸ்பெஷலானது. மஞ்சள் தூள் இருக்குது பாருங்கள், மஞ்சள். இந்த மஞ்சள் அப்ளை பண்ணுறதுனால உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. கிருமி நாசினி மட்டும் கிடையாது, அழகு சேர்ப்பது, தெய்வீக கலையை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு. அந்த மஞ்சள் தூள் மட்டும் டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் கொஞ்சோண்டு கடலை மாவு சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு நல்ல பால், பசும்பால் கிடச்சா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்புறம் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா குழைச்சிட்டு நல்லா ஃபேஸ் பேக் மாதிரி பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. இதில் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குதோ அதை செய்யுங்க. செய்யும்போது உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழுக்குகள் மட்டும் வெளியில் போகாமல் நம்ம வாழ்க்கைக்கு தடுக்கக்கூடிய சில தேவையில்லாத எனர்ஜி லெவல்ஸில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் அந்த தடைகளும் முகத்துலேருந்து வெளியில் போகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க் பிளக் நல்லா இருந்துச்சுன்னா வண்டி சூப்பராக ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி வாழ்க்கை சூப்பராக ஸ்டார்ட் ஆகுறது, சூப்பராக இருக்கிறதுக்கு தினமுமே நம்ம வாழ்க்கை சூப்பராக சிறப்பாக மாறுறதுக்கு இதை செய்ய அதாவது தினமுமே ஒன்று செய்யணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. வாரத்தில் ஒரு நாள், இந்த வாரம் வந்து தேன் போடுறீங்களா, அடுத்த வாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மூலிகை பொடி போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த வாரத்துக்கு, அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு செஞ்சுக்கோங்க. தினமும் வேலைக்கு போயிட்டு வரவங்க மட்டும் அட்லீஸ்ட் தினமும் முடியலன்னா கூட 2 நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த ஏற்கனவே சொன்ன பாருங்கள், ஆலிவ் ஆயில் இல்லை பாதாம் ஆயில் இல்லை நல்லெண்ணெய், அதை வச்சு ஃபேஸில் வச்சு எடுக்கும்போது உள்ளுக்குள்ளே அழுக்கும் வெளியில் வந்துடும். உங்களுக்கு பொலிவும் பெறும், உங்கள் ஆக்கர்ஷ சக்தி அதிகமாகும். முகம் எவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு யாராவது ஒருத்தரை பார்த்து என்னங்க பார்ப்போம், எப்பா செம்மையாக இருக்குப்பா, தெய்வீக கலையோட இருக்குப்பா முகம், நல்ல ஒரு என்ன பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷனாக இருக்குப்பா, மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அப்போ அகம் ஆரோக்கியமாக இருந்தால் மனசும் சரி, உடல் உள் உறுப்புகளும் சரி, முகம் தெளிவாக இருக்கும். முகமும் அகமும் தெளிவாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமே நம்ம ஈர்க்க முடியும். இதில் உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க, பயன்படுத்துங்க. சப்போஸ் இதுக்கு மேலே வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கொடுக்கறதுக்கான நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் நம்ம. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதை பயன்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக்கோங்க. அகமும் முகமும் அழகாக மாறட்டும். வாழ்க வளமுடன்.